வண்ணங்களின் திருவிழா என அழைக்கப்படும் ஹோலி பண்டிகை நாடு முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் வண்ண பொடிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார்கள். அதே போல ஓசூர் அருகே உள்ள தேன்கனி கோட்டையில் இன்று ஹோலி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த ஹோலி பண்டிகையில் மேளதாளங்கள் முழங்க இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் வண்ண வண்ண பொடிகளை பூசி மகிழ்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பண்டிகையின் ஒரு பகுதியாக காமன் பண்டிகையும் கொண்டாடப்பட்டது. சிவபெருமான் தவத்தை கலைத்த காமன் அரக்கன் என்ற மன்மதனை சிவபெருமான் எரித்துக் கொன்றதாக புராணம் கூறுகிறது. சிவபெருமான் காம அரக்கனை கொன்றதை வரவேற்கும் விதமாக இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க காமன் பண்டிகையை கொண்டாடினர். அப்போது காம அரக்கனுக்கு பாடை கட்டி அவரது மனைவியாக ஆண் ஒருவர் பெண் வேடமிட்டு பாடை முன்பு ஒப்பாரி வைத்து அழுவது போன்ற நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே இதுபோன்ற காமன் பண்டிகை நடத்தப்பட்டு வருகிறது. தேன்கனி கோட்டையிலும் ஹோலி பண்டிகையையொட்டி இந்த காமன் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.